ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக பாவக்காய் சிப்ஸ் பண்ண போகிறேன். கசப்பு இல்லாமல் நல்லா முருவலாக இந்த பாவக்காய் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இதுதான் பாவக்காய். இதை வந்து நைஸாக ஸ்லைசரில் நான் சீவி வச்சுருக்கேன். சின்ன சின்ன துண்டுகளாக ரொம்ப நைஸாக சீவிருக்கேன் பாருங்கள், மொறுமொறுப்பாக வரணுன்றதுனால. இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ண முன்னாடியே வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம எப்பொழுதுமே. இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பண்ணுறதுனால நான் கொஞ்சமாக குவான்டிட்டி காமிக்கிறேன். அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டுருங்க. கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருங்க. கூடமே காரம் தேவைக்கேற்ப சில்லி பவுட்ரு, வெறும் தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக வரத்துக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துடணும். உப்பு சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. தேவைக்கேற்ப நல்லா சால்ட்டு கொஞ்சம் போட்டுருங்க. இவ்வளோதான் தேவையான பொருள். லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம நிறைய குழந்தைங்க பாகக்காய் சாப்பிட விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி சிப்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் வேணான்னு சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க. நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய பேர் இப்போ விரும்புகிறதே கிடையாது. எல்லாம் சிக்கன் 65 அந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு வேளையாவது ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள் பண்ணி கொடுங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. உப்பு நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைக்கேற்ப போட்டுருங்க. ரொம்ப மாவு வேணாம், ஏன்னா நம்மளுக்கு பாருங்கள் காயும் லேசாக தெரியணும், மாவும் லேசாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நீங்கள் போட்டுக்கணும். ரொம்ப மாவு போட்டிங்கன்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும். நல்லா 65 மாதிரி மொறுமொறுப்பாக வரணும் தான். அரிசி மாவும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர்னால் சோள மாவு கிடைக்காதுங்க. ஒரு ஸ்பூன் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். ஆனால் கடலை மாவு கண்டிப்பாக சேர்த்தாகணும். ஓகே, ஒரு 10 மினிட்ஸு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சதும் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். புளிப்பு தன்மைக்கு இந்த மாதிரி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டிங்கன்னா அஜினோமோட்டோ சேர்த்த மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா லெமன் கூட ஒரு 1/4 பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் லெமனு இல்லை நார்மல் புளி கூட சேர்த்துடலாம். உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நான் வந்து டொமேட்டோ ஜூஸ் சேர்க்குறேன். ஏன்னா அஜினோமோட்டோ டேஸ்ட் வந்து இந்த டொமேட்டோ ஜூஸ் கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ புளிப்புத்தன்மைக்கு கொஞ்சம் சேர்த்துட்டோம். ஏன்னா ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா கசப்பு அப்படியே தெரியும். அதுக்காக இந்த தக்காளி ஜூஸை சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ கசப்புத்தன்மை கொஞ்சம் குறையும். இவ்வளோதான். இப்போது பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 hour ஊறினா கூட நல்லா உப்பு நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எடுத்துட்டு நல்லா ஒரு 15 நிமிஷமோ ஊற வைங்க. அப்படி ஊறலைன்னா கூட பரவாயில்ல. இது வந்து உப்பு காரம் நீங்கள் திட்டமாக போட்டிங்கனாவே நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடேறி எடுத்து நீங்கள் கொஞ்சம் ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா நல்லா பொரியும். இல்லைன்னா உதிர்த்து விடணும். நல்லா நம்ம ஒட்டாத அளவுக்கு உதிர்த்து விட்டால் போதும். இந்த மாதிரி பாவக்காய் சிப்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடாத பாகற்காய் கசப்பு அப்படின்னு சாப்பிடாமல் இருப்பாங்க இல்லையா. அறுசுவையில் கசப்பையும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும். வயிற்றில் இருக்கிற பூச்சி அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணோம். குழந்தைங்களுக்கு பசியின்மையை போக்கும் இந்த பாகற்காய். அதுக்காக தான் ஏதாச்சும் ஒரு காய் நான் நிறைய என்னோடய வீடியோஸில் எல்லா காயிலுமே மேக்ஸிமம் எந்தெந்த காயில் மசீல் பண்ண முடியுமோ அதெல்லாம் போட்டிருக்கேன். நிறைய குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸு நம்ம கொடுக்க முடியாது. அதனால் மசீலாக பண்ணி குழம்பு மாதிரி கொடுத்தீங்கன்னா வேறு வழி இல்லை, அவங்க சாப்பிட்டு தான் ஆவாங்க. அதுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் நான். என்னோடய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். என்னோடய சேனலில் எல்லா யூஸ்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் பற்றி தான் போட்டிருக்கேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸுக்கெலாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வரும்ன்றதுனால சொல்கிறேன்.
அதிகமாக பேசிகிட்டே இருக்கிறேன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்கிறது தப்பில்லை. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சில்லி பவுடர்லேயே அந்த கலர் ஆட் பண்ணியிருப்பாங்களோ என்னவோ தெரியல, இவ்வளோ கலர் வந்து தனி மிளகாத்தூள் போட்டேன் இல்லையா, அது நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மீடியமாக வச்சுருங்க. முருவில் அப்போ தான் வேகும். இப்போது பாகற்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு, பாகற்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம இந்த சுட சுட இந்த வாழை இலையில் வச்சு கொடுத்தோம்னா இந்த வாழை இலையோட இம்யூனிட்டி பவர்ஸும் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை பொரிச்சு அதில் போடலாம். ஏன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். கருவேப்பிலை ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது தான். எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து கொடுப்போம். பாகற்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பரிமாறுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பாகற்காய் சிப்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மொருவலாக இருக்குதுன்னு பாருங்கள். மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். என்னோடய வீடியோவுக்கு எல்லோரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு எனக்கு.